வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்கள் நீதி மய்யத்தின் ஓராண்டு நிறைவை ஒட்டி கட்சி கொடியேற்றி உரையாற்றினார் கமல்ஹாசன். மோடி என்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்பவில்லை என ஆவேசம். காங்கிரசுக்கு புதுச்சேரி உட்பட 10 இடங்கள் ஒதுக்கீடு என மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக கூட்டணி தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என காங்கிரஸ் நம்பிக்கை. சந்தர்ப்பவாத அரசியல் கட்சியினரை மக்கள் ஒதுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வேண்டுகோள். 16 ஆண்டு காலம் மத்தியில் அங்கம் வகித்த திமுக தமிழகத்துக்கு எதுவும் செய்யவில்லை எனவும் குற்றச்சாட்டு. கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 13 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் பணி நீட்டிப்பை எதிர்ப்பது ஏன்? தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் விளக்கம். மக்கள் நீதி மய்யத்தின் ஓராண்டு நிறைவை ஒட்டி கட்சி கொடியேற்றி உரையாற்றிய கமல்ஹாசன் மோடி என்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியை கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தொடங்கினார். இதன் ஓராண்டு நிறைவு பெறுவதை அடுத்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் முதலாவது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் முன்னிலையில் கமல்ஹாசன் கட்சி கொடியேற்றினார். பின்னர் உரையாற்றிய அவர் மக்கள் பலம் மக்கள் நீதி மய்யத்திற்கு இருப்பதாகவும் கடந்த ஓராண்டில் கட்சியின் பலம் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் மோடி என்ற வார்த்தையை பயன்படுத்த தாம் விரும்பவில்லை என்றும் கமல்ஹாசன் ஆவேசத்துடன் கூறினார். புயல் அடிக்கிறது நமக்கென்ன என்று இருந்த மக்கள் இன்று வெளியே வந்திருக்கிறார்கள். காரணம், குளத்தடி மீனுக்கு தெரியாது வெளியில் என்ன நடந்துட்டு இருக்கேன்னு. ஆனால் அரசியல் உதவாக்கரைகள் உடைந்து மக்கள் வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது குளம் வேறு நதி வேறு கிடையாது. குளத்து மீன் ஆற்று மீனாக மாறும். அதன் அடையாளம் தான் இங்கே. இதன் உறவு பெருகிக் கொண்டிருக்கிறது தமிழகம் எங்கும். மக்கள் பலம் இருக்கிறது. எந்த கணிப்பு எப்படி சொன்னாலும் மக்கள் என் கையை பிடித்து என் நாடி பார்த்து இங்கே புத்துயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் வைத்தியர்கள் அல்ல, வருங்காலம் சொல்லும் ஜோசியர்கள். உங்களுக்கெல்லாம் உங்களுடைய கட்சியின் அமைப்பெல்லாம் தயாரா என்று இன்னமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து பார்க்கட்டும், அல்லது இதை அவர்கள் ருசித்து பார்க்கட்டும். சுவை தெரியும் அவர்களுக்கு. மோடி என்ற வார்த்தைகளை நான் உபயோகிக்க விரும்பவில்லை. அதுதான் அதன் அர்த்தம். இதைத் தொடர்ந்து நாகை மாவட்டம் செல்லும் கமல்ஹாசன் வேதாரண்யம் தொகுதி வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகளை வழங்குகிறார். பின்னர் திருவாரூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கமல்ஹாசன் உரையாற்றுகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்றது. திமுக சார்பில் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின், பொருளாளர் துரைமுருகன், டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் சார்பில் மூத்த தலைவர்கள் முகுல் வாஸ்னிக், வேணுகோபால், கே.எஸ். அழகிரி, திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். இதனையடுத்து திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி ஆகியோர் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு.க. ஸ்டாலின் 2019ஆம் ஆண்டுக்கான மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் 9 இடங்களும் புதுச்சேரியில் 1 இடம் என மொத்தம் 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறிய ஸ்டாலின், கூட்டணியில் இடம்பெறவுள்ள பிற கட்சிகளிடம்
பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு மீதமுள்ள தொகுதிகளில் திமுக போட்டியிடும் எனவும் தெரிவித்தார். அதிமுக கூட்டணியை பணநல கூட்டணி என மக்கள் கூறுவதாக தெரிவித்த ஸ்டாலின், தேமுதிகவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் கூறினார். நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதி உடன்பாடுகள் குறித்து கலந்து பேசியதில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியும் என 10 தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டது. தொகுதிகள் என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்கு திமுக கழகத்தின் சார்பில் ஏற்கனவே குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அந்தந்த கட்சியினுடைய குழுக்கள் நியமிக்கப்படுகிற போது அவர்களோடு அழைத்து பேசி அது முடிவு செய்யப்படும். ஆக ஓட்டலில் ரகசியமாக நாங்கள் கூடாமல் திமுக கழகத்தினுடைய தலைமை கழகமாக இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்திலே வெளிப்படையாக கூடி வெளிப்படையாக உங்களிடத்திலே நாங்கள் எடுத்து சொன்னோம். அதிமுக கூட்டணி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது பணநல கூட்டணின்னு சொல்றாங்க. அது மக்கள் நல கூட்டணி இல்ல, பணநல கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தில் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த ஸ்டாலின், சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் திமுக பொருளாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் TR பாலு, ஏவா வேலு, RS பாரதி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் மகத்தான வெற்றியை பெறும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானதை அடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் உள்ளிட்டோருடன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டுக்கு இந்த கூட்டணி அவசியம் என்று கூறினார். ஒட்டுமொத்த நாடே மோடி அரசு மீது கடந்த 5 ஆண்டுகளில் ஏமாற்றத்தில் உள்ளதாக கூறிய வேணுகோபால், மோடி அரசு வாக்குறுதி அளித்த எதையுமே நிறைவேற்றவில்லை எனவும், அதே சமயம் நாட்டு மக்கள் அனைவருக்குமே இடையூறு கொடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இதனால் மத்திய மாநில அரசுகள் மீது மக்கள் கோபத்தில் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவுடனான கூட்டணியில் காங்கிரஸ் முழு திருப்தி அடைந்துள்ளதாக கூறிய வேணுகோபால், இந்த கூட்டணி தமிழகத்தில் மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார். The country is very much needed this alliance. You know, the entire country is disappointed with the Narendra Modi government last 5 years. What he has been promised to the people of the country, nothing has been fulfilled. On the other way, the government is troubling the common people of India, and here in ADMK government. Therefore, people want a change in all over India and especially in Tamil Nadu. Congress is fully satisfied, and definitely we are going to have a very strong victory in Tamil Nadu. தமிழகத்தில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி வலுவாக உள்ளதாக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தை புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி திடீரென சந்தித்து பேசினார். 20 நிமிடங்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கூட்டணி குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரங்கசாமி, துணை முதலமைச்சர் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தெரிவித்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவது குறித்தும் தொகுதி தொடர்பாகவும் கலந்தாலோசித்ததாக அவர் கூறினார். தமிழகத்தில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் ரங்கசாமி குறிப்பிட்டார். மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிட்டு வந்திருக்கேன். தேர்தல் நேரத்தில் இந்த சந்திப்பு தேர்தல் சமயத்தில் என்னென்ன சந்திப்புகள் எப்படி நிகழுமோ அதே மாதிரி சந்திப்பு. கூட்டணி சம்பந்தமா எதுவும் பேச்சுவார்த்தை நடந்ததா? மரியாதை சந்தித்து பேசிட்டு வந்திருக்கோம். தேர்தல் சம்பந்தமா பேசியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். பாஜக பாமக கூட்டணி பற்றி உங்களுடைய கருத்து? அதிமுக பாஜக பாமக கூட்டணி முன்னதாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஒரு சிறப்பான ஒரு நல்ல கூட்டணி, வலுவான ஒரு கூட்டணி. சந்தர்ப்பவாத அரசியல் கட்சியினரை மக்கள் ஒதுக்க வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம் சூரமங்கலத்தில் மக்கள் சந்திப்பு பயணத்தில் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் பண மூட்டையுடன் ஒரு கும்பலும்
மெகா கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு கூட்டமும் மக்களை சந்திக்க வரும், யாரையும் நம்ப வேண்டாம் என தெரிவித்தார். 16 ஆண்டு காலம் மத்தியில் அங்கம் வகித்த திமுக தமிழகத்துக்கு எதுவும் செய்யவில்லை என தினகரன் குற்றம் சாட்டினார். சந்தர்ப்பவாத அரசியல் கட்சிகளை மக்கள் ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பொதுத் தேர்தல் வர இருக்கின்றது. அந்த தேர்தலிலே ஒரு கூட்டணி பணமூட்டையோடு வரும், இன்னொரு கூட்டணி கட்சியின் பலத்தை காட்டுகிறேன் என்று வருவார்கள். அவர்கள் ஆண்ட கட்சி மத்தியிலே ஆள்கின்ற பொழுதும் 16 வருடங்களாக மத்தியிலே அவர்கள் கூட்டணியிலே இருந்து ஆட்சி செய்த போது என்ன தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்து. பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் ஆங்கில மொழித்திறனை வளர்க்க பிரிட்டிஷ் கவுன்சிலுடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் மென்திறன் மேம்பாடு, ஆங்கில மொழி பேச்சுத்திறன் வளர்த்தல், வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல், நூலகத்தின் பயன்பாட்டை அதிகரித்தல், கலை மற்றும் பண்பாட்டு திறன் பகிர்வு ஆகியவற்றை வளர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசுக்கும் சென்னையில் உள்ள பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் இடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் மங்கத்ராம் சர்மா, பிரிட்டிஷ் கவுன்சில் இயக்குநர் ஜனகா புஷ்பநாதன் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறையின் சார்பில் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, KP அன்பழகன், RB உதயகுமார், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக மீனவர்கள் ஒவ்வொரு முறையும் கடலுக்கு செல்லும் போது எல்லை தாண்டி வந்ததாக கூறி அவர்களை சிறைப்பிடிப்பது, தாக்கி விரட்டியடிப்பது போன்ற செயல்களில் இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று கடலுக்கு புறப்பட்டனர். கச்சத்தீவு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்த இலங்கை கடற்படையினர் 3 படகுகளை சிறைப்பிடித்து மீனவர்கள் 13 பேரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் பணி நீட்டிப்பை எதிர்ப்பது ஏன் என்பது குறித்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட IG பொன் மாணிக்கவேல் கடந்த நவம்பர் 30ஆம் தேதியுடன் ஓய்வு பெற்றார். அவரை மேலும் 1 ஆண்டு சிறப்பு அதிகாரியாக நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் பணி நீட்டிப்பு வழங்கியது. இந்த பணி நீட்டிப்புக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கின் விசாரணை நீதிபதிகள் அசோக் பூஷன், KM ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் மீதான இறுதி வாதம் நேற்று முன்தினம் தொடங்கியது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அட்டார்னி ஜெனரல் KK வேணுகோபால் நேற்று வாதங்களை தொடர்ந்தார். அப்போது அவர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் பணி நீட்டிப்பை எதிர்ப்பது ஏன் என்பது குறித்து விளக்கமளித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கின் மீதான விசாரணை இன்றும் தொடரும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வருகையொட்டி சென்னையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் ஆந்திராவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்றும் நாளையும் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இன்று சென்னை வரும் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தியாகராய நகரில் உள்ள இந்தி பிரசார சபா நிகழ்ச்சியில் பங்கேற்று மகாத்மா காந்தி சிலையை ஜனாதிபதி திறந்து வைத்து உரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்துக்கு செல்லும் ஜனாதிபதி நாளை அம்மாநிலத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் எனவும் குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குடியரசுத் தலைவர் வருகையொட்டி சென்னையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்கொரியா சென்ற பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் சுற்றுப்பயணமாக தென்கொரியா தலைநகர் சியோலுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. முன்னதாக சியோல் நகரில் உள்ள லாட்டி ஹோட்டலில்
பிரதமர் மோடியை இந்திய வம்சாவளியினர் உற்சாகமாக வரவேற்றனர். தென்கொரிய அதிபர் மூன் ஜே-இன் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி அந்நாட்டுக்கு சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களை பாகிஸ்தானிடம் அளிக்க முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகமது என்ற பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கம் நடத்திய தாக்குதலில் 40 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இதுகுறித்து ஆதாரங்களை இந்தியா அளித்தால் உரிய நடவடிக்கை எடுப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களை பாகிஸ்தானிடம் அளிக்க முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு அதிகாரி பேசுகையில், மும்பை தாக்குதல், பதன்கோட் தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களை பாகிஸ்தானுக்கு இந்தியா அளித்தும் குற்றவாளிகள் மீது பாகிஸ்தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். எனவே புல்வாமாவில் தீவிரவாத தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களை பாகிஸ்தானுக்கு அளிப்பதால் எந்த பயனும் இல்லை என்றும், நட்பும் நாடுகளிடம் ஆதாரங்களை அளித்து பாகிஸ்தானின் முகமூடியை கிழித்து எறிவோம் எனவும் மத்திய அரசு கூறியுள்ளது. புனேவில் 200 அடி பள்ளத்தில் விழுந்த 6 வயது குழந்தையை காப்பாற்றும் முயற்சியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள தொரண்டாளி கிராமத்தில் 6 வயது குழந்தை ரவி பண்டிட் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது சாலையில் தோண்டப்பட்டிருந்த ஆழ்துளை கிணற்றில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தான். 200 அடி பள்ளத்தில் விழுந்த குழந்தையை குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் குழந்தையை மீட்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் 3 இடங்களில் நிகழ்ந்த தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் உள்ள குப்பை தரம் பிரிக்கும் மையம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடம் மற்றும் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இந்த தீ விபத்து குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பொதுமக்கள், இந்த பேரூராட்சியில் முறைகேடுகள் நடப்பதாகவும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் தீ விபத்து ஏற்பட்டு முக்கிய ஆவணங்கள் எரிந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தனியார் ஆக்கர் குடோனில் நிகழ்ந்த தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த நங்கவள்ளியில் உள்ள உரக்கடையில் நிகழ்ந்த தீ விபத்தில் 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்தன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தேர்தல் தொடர்பாக விவாதிக்க மதிமுக உயர்நிலைக் குழு வரும் 25ஆம் தேதி கூடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட வைகோ தலைமையிலான மதிமுக முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் விருதுநகரில் மீண்டும் போட்டியிட வைகோ முடிவு செய்துள்ளார். இதனையடுத்து மதிமுக உயர்நிலைக் குழு கூட்டம் அவைத் தலைவர் திருப்பூர் துரைசாமி தலைமையில் வரும் 25ஆம் தேதி சென்னை தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக சார்பில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக விவாதிக்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக பிரச்சாரக் குழுவில் யார் யாரை நியமிப்பது தொடர்பாகவும் விருதுநகரில் வைகோ மீண்டும் போட்டியிடுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாமக்கல் அருகே ரயில் தண்டவாளத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததால் கோவை விரைவு ரயில் 3 மணி நேரம் நிறுத்தப்பட்டது. இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள அலமேடு பகுதியில் மாலை 4:30 மணியளவில் கோவை விரைவு ரயில் வந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென மின்கம்பி அறுந்து விழுந்ததால் ரயில் நடுவழியில் நின்றது. ஈரோடு சென்னை ரயில் பாதையில் ரயில் நின்றதால் அவ்வழியாக செல்லும் பிற ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. சுமார் 3 மணி நேரம் ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பின்னர் இரவு 7:30 மணியளவில் மின்கம்பி சரி செய்யப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்டன. இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி இளைஞர் ஒருவர் தூக்கி வீசப்பட்ட பரபரப்பு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை பிளமேடு அருகே உள்ள கொடிஷியா தொழிற்காட்சியகம் சாலையில் 3க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரிகள் உள்ளதால் அதிக அளவில் வாகனங்கள் சென்று வருகின்றன.
இந்த நிலையில் 2 சொகுசு கார்கள் அதிக வேகத்தில் போட்டுக்கொண்டு கொடிஷியா தொழிற்காட்சியகம் சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது ஜென்னி கிளப் நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் பயங்கரமாக மோதியதில் ஹெல்மெட் அணிந்த இளைஞர் தூக்கி வீசப்பட்டார். விபத்து ஏற்படுத்திய கார் நிற்காமல் வேகமாக சென்றுவிட்டதால் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனிடையே தூக்கி வீசப்பட்ட வாலிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாளும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கடந்த 19ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 11ஆம் நாள் விழாவான தெப்பத் திருவிழாவில் தெப்பக்குளம் நகரத்தார் மண்டபத்தில் சுவாமி குமடவிடங்க பெருமானுக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் சுவாமியும் அம்பாளும் தெப்பத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து தேர் தெப்பத்தில் 11 முறை சுற்றும் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சென்னையில் மருத்துவர் வீட்டிற்குள் புகுந்து 7 சவரன் நகை 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடையாறில் மருத்துவமனை நடத்தி வரும் சரஸ்வதி முத்துசாமி பெசன் நகரில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் மருத்துவ வேலை முடித்து நேற்றிரவு 10 மணிக்கு வீட்டிற்கு வந்த அவர் ஜன்னல் அருகே பணப்பை மற்றும் தங்க வளையல்களை வைத்துவிட்டு முதல் மாடிக்கு சென்றுவிட்டார். பின்னர் வந்து பார்த்தபோது கைப்பையில் இருந்த 1 லட்சம் ரூபாய் மற்றும் 7 சவரன் தங்க வளையல்கள் கொள்ளை போயிருப்பது கண்டு சரஸ்வதி அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக திருவான்மியூர் காவல் நிலையத்தில் அவர் புகார் தெரிவித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நாகை அருகே 3 வயது மகன் கண்முன்னே தாய் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த தெற்கு பொய்கை நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்த். இவருக்கு சரண்யா என்ற மனைவியும் 3 வயது மகனும் உள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி திருட்டுக்குமார் என்று அழைக்கப்படும் கணேஷ்குமார் சரண்யாவுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சரண்யாவின் கணவர் ஆனந்துக்கும் திருட்டுக்குமாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த திருட்டுக்குமார் அரிவாளுடன் சரண்யாவின் வீட்டிற்குள் நுழைந்து 3 வயது மகன் கண்முன்னே சரண்யாவை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சரண்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தனது வீட்டில் பதுங்கியிருந்த திருட்டுக்குமாரை போலீசார் கைது செய்தனர். வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் திருட்டுக்குமார் மீது 4 கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.